நீ காலரில் மாட்டிக்கடா, கரெக்டாக இருக்கும். இல்லை பரவாயில்ல, நம்ம இது வந்து மார்க் ஜக்கர்பர்க் மாதிரி ட்ரை பண்ணுவோம். மார்க் ஜக்கர்பர்க்கே இப்படி தான் போடுறாராம் தெரியுமா? அப்படியாடா, இந்த மாதிரி மைக், நார்மல் மைக் மாதிரி. எஸ், அந்த ஜென் ஜீலாம் இப்படி தான் பண்ணுறாங்க ப்ரோ. தெரியாதா? இப்போல்லாம் புதுசாக இப்படி தான். இதான் ட்ரெண்டா? இதான் ட்ரெண்டு. சார் வாங்க சார், அதாங்க சார், அப்படி வாய்க்குள்ளேயே விட்டுருவீங்க மொத்தமாக. எஸ், வாய்க்குள்ளே விட்டு வேற வழியாக எடுத்துரும். அந்த பஞ்சி மூக்கோலியான்னு சொன்னப்பா, இஎன்டி டாக்டர் மாதிரி. இஎன்டி டாக்டர் நாக்கில் வேல் குத்தி எடுக்கிற மாதிரி மைக்கை குத்தி எடுப்போம். இப்போ வேற மைக் எவனோ ஒருத்தர் சிம்பிளாக எடுத்துட்டான். சரி விடுங்க. போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 ஹலோ. நாங்க இன்னைக்கு ஹெவியா ஆரம்பிக்கிறோம் ஒரு டாபிக். ஆமா ஆமா. என்ன டாபிக்? என் பிரைவசி எனக்கு முக்கியம். என் பிரைவசி எனக்கு முக்கியம். ஆமா முக்கியம் தான். என் பிரைவசி வீட்டு உள்ள தனியா இருக்கும்போது. ஆமா, பப்ளிக்ல ரோட்ல போகும்போது எனக்கு பப்ளிக்ல போகும்போது என் பிரைவசி முக்கியம். அப்படின்னா நான் என்ன பாத்ரூம் தூக்கிட்டா சுத்த முடியும்? என் சட்ட கலரை யாரும் பார்க்க கூடாது, அதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாது. சம்டைம்ஸ் நான் வண்டி ஓட்டும் போது பின்னாடி வந்து கிராக் ஒன்று தெரியும். அது என்ன, நம்ம பேண்ட்டு உள்ள போட்டுக்கெல்லாம் இறங்கிரும். அப்போ பிரைவசி போயிடுது. அதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ண முடியுமா? நீ இந்த அளவுக்கு இறங்கிட்டியா மச்சி? ஒரு பேண்டோ ட்ராக்ஸோ டவுசரோ இறங்கிச்சின்னு பார்த்தா இவனும் இறங்கிட்டானே காலத்துல. அது நமக்கு மட்டும் தானா? எல்லாருக்குமே நடக்குது. நிறைய பேருக்கு நடக்குது. இதெல்லாம் பார்க்க முடியுமாங்க பப்ளிக்ல? அதெல்லாம் பார்க்க முடியாது. அதையே பார்த்துக்கிட்டு அதான் சொல்றேன். ஆக்சுவலா இப்போ டாபிக் என்ன அப்படின்னும் போது நிறைய பேருக்கு எப்படின்னா, எதுக்கு ப்ரோ இவ்வளோ காட்டமா அப்படின்ற மாதிரி கூட தோணலாம். சிரிச்சுட்டே தான் இருக்கும், பட் அந்த டாபிக் காட்டமா தானே இருக்கு. இப்போ எடுத்தோடனே ஏன் ப்ரோ அங்கே போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஏன்னா இப்போ வாட்ஸ்அப்போட பிரைவசி இஷ்யூ பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்பை பற்றி தான் பேச வந்திருக்கோமா? வாட்ஸ்அப்பை பற்றி காலகாலமாக நம்ம பேசலைனாலும் நம்மளோட மூதாதையர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் குட் மார்னிங் அனுப்பி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. எஸ், அதில் பூவா அனிமேஷன் கிஃப்ட் போட்டு அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த அளவுக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்கா? அமெரிக்கன் ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி தோத்துது. வாட்ஸ்அப் தேவை. அடுத்து இது என்னடா புது உருட்டா இருக்கு. இப்போ இங்க எனக்கு வந்து ஃபேக்ட் என்னன்னா, நிறைய டைட்டில்ஸ் பார்க்குறேன். 1-2 சேனலில் மட்டும் எப்படி இருக்குன்னா ஒரிஜினல் ஃபேக்டை பேசுகிறாங்க. அந்த கேஸ் என்ன 2021 அப்படி என்ன தான் வந்தது, ஏன்னா 2021 ஐடி ரெகுலேஷன்ஸ் சொல்லிட்டு அப்படி என்ன தான் வந்தது அப்படின்றத சொல்லி கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காகவும் இங்கே என்ன ப்ராப்ளம், ஏன் வாட்ஸ்அப் வந்து இந்தியா விட்டு எக்ஸிட் ஆக சான்ஸ் இருக்குன்னு அது வாட்ஸ்அப்பாக சொல்லலை, வாட்ஸ்அப்போட வழக்கறிஞர் தான் கோர்ட்டில் சொல்லியிருக்காரு. அதாவது இங்கே இப்போ ஒன்று தெளிவுபடுத்த வேண்டியது என்னது அப்படின்னா, 2021 ஏதோ ஒன்று வந்திருக்குது. அது என்னது? ஒரு சட்டம் பாஸ் ஆயிருக்கு போல. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து யார் எங்கேருந்து கிளப்பி விட்றாங்கன்னே தெரில, கம்யூனல் வைலன்ஸ் வரைக்கும் போகுது. ஏதோ ஒரு பஞ்சாயத்தை யாரோ கிளப்பி விட்டு போயிடுறாங்க. அது நிஜமே இல்லைனாலும் நிஜம் நம்பி நிறைய பேர் அதை நினச்சி சண்டை போட்டுக்கிட்டு. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற ஃபோன் நம்பர் மாதிரி வெளிநாட்டில் ஒருத்தன் ஸ்பூஃப் பண்ணி, அதாவது நம்ம இங்கே கூட ஓட்டலாம் இல்லையா, வர்ச்சுவல் ஃபோன் மாதிரி ஓட்டலாம் இல்லையா, வர்ச்சுவல் ஃபோன் நம்பர் அந்த மாதிரிலாம் ஓட்டலாம். ஸ்பூஃப் பண்ணி எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு கதையை நம்ம நாட்டு உள்ள பிரச்சனையை உண்டாக்குறதுக்காக கலப்புறான்னு வச்சுப்போம். ஓகேவா? அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவனை எதுவும் பேன்லாம் பண்ண முடியாது. ஏன் பேன் பண்ண முடியாது? ஏன்னா அவன் யாருன்னே தெரியாது. ஏன் தெரியாது? ஏன்னா அது என்கிரிப்ஷன் ஒரு பக்கம் என்கிரிப்ஷன். நம்ம டேட்டா சர்வர் இங்கேயே இருந்தாலுமே வாட்ஸ்அப் வந்து அதெல்லாம் ஒத்துக்கிட்டான். அது வந்து முன்னாடி பஞ்சாயத்து நம்ம வந்து நீங்கள் இன்னொரு வீடியோவில் கூட நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க. நம்ம காமேஷ் ப்ரோ கூட பேசும்போது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்புக்கு முன்னாடி பிபிஎம்னு ஒருத்தர் இருந்தான், பிபிஎம்க்கு இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு யூஸ் பண்ணாங்க. ஆமா, அந்த வீடியோ வரும் ப்ரோ, அது ஒரு வேற வீடியோ, அது ரொம்ப அந்த வீடியோ பாருங்க. அதுலயும் அந்த பத்தி இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதுல நீங்க சொன்னதுல அந்த பிபிஎம் அப்படிங்கறத எடுத்து திருப்பி நம்ம வச்சோம், இங்க சபையில எடுத்து வச்சோம் அப்படின்னா, பிபிஎம்ன்றது ஒரு கனேடியன் கம்பெனி. அவன் வந்து என்னது ரிசர்ச் இன் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு RIM அப்படிங்கிறவன் வந்து பிபிஎம்னு ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தான். உண்மை. அதுலேயும் இதே பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனை வந்தது? இருக்கிறதுலேயே ஹைலைட் என்னென்னா, பிபிஎம்மோடதும் இதே மாதிரி ஹைலி என்கிரிப்டடு. இத்தனைக்கும் பிபிஎம் எந்த அளவுக்கு கெத்து அப்படின்னா, இன்றைக்கி ஐமெசேஜ் வந்து குளோபலான்னு சொல்கிறதோட யூஎஸில் ரொம்ப ஃபெமிலியர். 60% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ஐஃபோன் அண்ட் ஐமெசேஜ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பிபிஎம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, அதெல்லாம் ஓவர்டேக் அடிச்சு குளோபலாகவே ப்ரொஃபஷனல்ஸ்லேருந்து எல்லாருமே அவங்க அனுப்பக்கூடிய மெசேஜ் அது ஹாயாக இருந்தாலும் கூட அது நல்லா சேஃபாக இருக்கணும்னு மாதிரியான ஒரு இமேஜ் கிரியேட் ஆகி என்கிரிப்டடாகவும் நல்ல ப்ளஸ் கார்பரேட் உள்ள கம்யூனிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ அந்த ட்ரேட் சீக்ரெட்ஸு, அப்புறம் அந்த ப்ளூ பிரிண்ட்ஸ்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க இல்லையா. இப்போ ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருப்பான். இப்போ நான் வந்து சிடிஎஸ் கம்பெனி அப்படின்னோ இல்லை இன்ஃபோசிஸ் கம்பெனி, சரி இவங்கெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. பட் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அவ்வளோ ஜோஹோன்னு எடுத்துப்போம். இல்லை, நீ ஜோஹோ எடுத்துப்போம். நீ சொல்கிற பாயிண்ட்ல வந்து ஒன்று மட்டும் நான் அக்செப்ட் பண்ணுவேன். எப்படின்னா,
அது கார்ப்பரேட்டுக்காக யூஸ் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து வேறு ஏதாவது கம்யூனிகேஷனுக்கு இந்த அளவுக்கு நல்ல டூல் இருந்ததுன்னா இல்லை. பட் இன்னைக்கு வந்து எல்லா கார்ப்பரேட்லையும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் பேக்கேஜஸோட சேர்ந்து டீம்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயே அவங்க வந்து வீடியோ காலில் ஆரம்பிச்சு வாய்ஸ் கால்லேருந்து டேட்டா ஷேர் பண்ணுற வரைக்கும் எல்லாமே ஒன்றையோட லிங்க்டாக வேறு இருக்கும். ஸோ பவரில் இருந்து எல்லாமே போக ஆரம்பிச்சிடும். ஸோ ஓவராலாக லிங்க்டு ஒரு எக்கோ சிஸ்டம் அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துட்டான் கார்ப்பரேட்டுக்குன்னு வச்சுக்கன்னு. அப்போ அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் வச்சு நம்ம என்னத்துக்கு உருட்டணும்னு தான் எனக்கு தெரியல. இப்போ வாட்ஸ்அப் வந்து நீங்கள் இப்போ இதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லைன்னு எல்லாரும் சொல்லும்போது வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிபிஎம் வந்து ஊருக்குள்ளே பாட்டு எந்த அளவுக்கு வந்ததுன்னா பிபிஎம்கே பின்னு ஹூ இஸ் திஸ் ஹிப் ஹப் தமிழான்னு சாங் வரும். ஓகே, வணக்கம் சென்னை சாங். அதாவது மும்பையில் ஒரு காலத்தில் ஹட்ச் இல்லாமல் ஆரஞ்சு அப்படின்னு ஒரு அதே கம்பெனி தான் ஆரஞ்சு, ஆனால் அதுக்கு பேர் ஆரஞ்சு டெலிகாம் அதுக்கு பேர். யூகேல இருக்கு, இப்போ யூகேல இருக்கு, ஆஸ்திரேலியாவில் இருக்கு. 3 அப்படிங்கிற கம்பெனியோட அஃபிலியேட்டடா இருக்குது. ஸோ அந்த கம்பெனி தான் வந்து மும்பையில் இருக்கும், ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுல பிபிஎம் சர்வீஸ் இருந்துச்சு. அதுல தான் ஃபர்ஸ்ட் பிபிஎம் சர்வீஸ் பாப்புலர் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் ஏர்டெல் எல்லாம் கொண்டு வரான். அவன் கொடுக்கும் போது எல்லா காலேஜ் பசங்களும் பிபிஎம். அங்கே ஒரு கல்ச்சரே என்ன அப்படின்னா காலேஜ் பசங்க எல்லாம் பிபிஎம் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் பிபிஎம் வந்து எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆச்சுன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஆர்குட் டேஸ்லாம் முடிஞ்சிச்சா, ஃபேஸ்புக் வந்துச்சா, அந்த டைமில் வந்து மெசேஜிங் சர்வீஸ்னு வரும்போது நிறைய பேர் பிளாக்பெரி ஃபோன்ஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு என் கசினே வந்து 9320 ஃபோன் வச்சுருந்தான், 9220 வச்சுருந்தாங்க நிறைய பேர். ஆமாம், கர்வு. ஸோ அது ஓரளவுக்கு ஃபேமஸ். ஏன்னா அந்த கர்வ் சீரிஸ் வந்து 10,000 to 15,000 வந்து நிறைய பேர் கிடச்சிது. பிளாக்பெரி ஃபோன் 10,000 to 15,000 போது பயங்கரமான. அதுக்கு காம்படிஷனாக நோக்கியாவில் எவ்வளோ குவர்ட்டி ஃபோன்ஸ் வந்துச்சு, அதெல்லாம் வந்துச்சு. ஆனால் என்ன அதில் பிபிஎம் இருக்காது. ஆமாம். ஸோ இந்த பிபிஎம்காகவே நிறைய பேர் வாங்கிட்டு என் மாமா பையன்லாம் என்ன தெரியுமா கேட்டான், பிபிஎம் பின்னு இருந்தால் அனுப்பத்தான்னா. என்னடா பின்னுங்கிறீங்க, எனக்கு சீரியஸாக புரியல. ரீசன் என்னன்னா நம்ம நோக்கியா கைஸ் பிளாக்பெரி யூஸ் பண்ணாலும் நான் பிபிஎம்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டு சுற்றின ஆள் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சது புக் கோட், அவ்வளோதான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லாரும் என்ன வச்சிருக்காங்கன்னா இன்னும் வந்து கீபேட் ஃபோனும் 1-2 பேர் தான் டச் ஃபோனுக்கே அடாப்ட் ஆயிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு டைமில் எல்லாரும் பிபிஎம் பின் பற்றி பேசுகிறாங்க. ஸோ எதுக்காக இந்த பிபிஎம் பற்றி நம்ம எடுக்கிறோம்னா அப்போவும் அந்த பிரச்சனை அதே தான். அப்போ வந்து பிபிஎம்ல இந்த தாலிபான்றவன் என்ன பண்ணான், ஃபர்ஸ்ட் ஊரில் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஹிட்டனாக நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம், அதாவது ஹிட்டனானா வந்து உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஃபேமிலியே போட்டு தள்ளுறது, இதுதான் வந்து ஹெல்ப். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து உலகமே ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும். அப்போ தான் நான் பயந்து போய் மார்க்கெட்டு போகாமல் இருப்பேன். இல்லை, நான் வந்து ஹானஸ்ட்டாக நான் என்ன சொல்கிறேன்னா டெல்லியில் நான் வந்து இருந்திருக்கேன்னு தெரியும், நம்ம சில சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். ஃபோனரினா தமிழ் வந்து டெல்லியில் வந்து நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தெரியும். விளாக்லாம் இருக்குது, நீங்கள் இன்னி கூட போய் பார்க்கலாம். ஃபோனரினா தமிழில் டெல்லியில் நான் இருக்கும் போது லாஜ்பத் நகர்ன்ற ஒரு ஏரியாவில் தான் நான் இருந்தேன். அந்த லாஜ்பத் நகரில் ஒரு பஜார் ஒன்று இருக்குது. அங்கே டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் மார்க்கெட் இருக்கும், மார்க்கெட்டை சுற்றி வீடுகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடம் அது. அந்த மார்க்கெட்டில் ஹெவி செக்யூரிட்டி. இப்போ நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும் அது கூட்டம், எப்பயுமே ஸ்கொயராக இருக்கும். ஆனால் நம்ம உள்ளே போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வெளியே வந்துடலாம். நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி நேராக ஸ்டேஷனுக்குள்ளே விடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல பாம்பு வச்சுருக்கானுங்க. பாம்பு வச்சு எத்தனை பேர் செத்தாங்க, அவங்களோட குடும்பம்லாம் என்னது அப்படின்னு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும்? கரெக்ட். ஓகேவா? இப்போ அந்த மாதிரி ஒரு இஷ்யூலாம் நடக்கும்போது எப்போ நமக்கு நடக்குதோ அப்போதான் நம்ம ஃபீல் பண்ணுவோமா? இல்ல, அது உண்மைதான். இல்ல, நம்ம எல்லாம் வெயிட் பண்ணி என்ன, நீங்க வாங்க சார் வாட்ஸ்அப் வழியா நீங்க வந்து பிரச்சனையை உண்டாக்குங்க, அதுக்கப்புறமா நான் வந்து என் குழந்தை குட்டி தூக்கிட்டு பாண்டி பசாரோ இல்லாத ஏதோ ஒரு மார்க்கெட்டு போறேன், இந்த வாட்ஸ்அப்ல படிச்சுட்டு அதுல வந்து மைண்டு சைக்கோவா மாறி அவன் வந்து ஒரு பாம்பை அங்க போடுவான். நம்ம செக்யூரிட்டி எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இதை தாண்டி அவன் வந்து வாட்ஸ்அப்பில் சீக்கிரட்டாக பேசிக்கிட்டு போடுவானா. அதுக்கு முன்னாடி நம்ம செக்யூரிட்டி ஏஜென்சிஸ்லாம் வந்து அதை தடுக்க நினைப்பாங்களாம். வாட்ஸ்அப் கம்பெனிக்காரன் இல்லை அது ப்ரைவசி இல்லையா, அது இந்த டெரரிஸ்ட்டுக்கெலாம் நம்ம ப்ரைவசி கொடுக்கணும் இல்லையா, பாவம் அவங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் நாடு தானேப்பா, எங்கள் நாட்டில் வந்து பண்ண விட மாட்டோம் நாங்கள். சரியா, சரி, உங்க நாடு தானே பண்ணிட்டு போறான், என்ன பிரச்சனை? இதுல எனக்கு என்னடா, இப்போ ஒரு சில பவர்ஸ் வந்து ஒரு சிலர் கிடைக்கும் போது யாரா இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எப்படின்னா, இப்போ ரூலிங் பார்ட்டி வந்து இப்போ காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, அப்போசிஷன் பார்ட்டி மேலே இதை வந்து யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. ஏன்னா இப்போ எல்லா கவர்மெண்ட் மாறும்போது இப்போ நம்ம லோக்கல் பாலிடிக்ஸ் வந்தாலும் கூட அப்படிதான் இருக்கு, மாத்தி எல்லாரும் மாத்தி செஞ்சுப்பாங்க வருஷம். அதாவதுங்க சைனான்னு ஒரு நாடு இருக்கு, அங்க ஒரே ஒரு பார்ட்டி தான் இருக்கு, அதுக்கு பேர் வந்து சிசிபி. சரியா, அவங்க கிட்ட இருக்கிற ஒரே பார்ட்டி அப்படின்னா பார்ட்டிக்குள்ளேயே பிரச்சனை. சரியா, ஏன்னா அங்க வந்து நம்மள சிஸ்டம் மாதிரி மல்டிபிள் பார்ட்டி சிஸ்டம் கிடையாது, அங்க ஒரே பார்ட்டி தான் இருக்குது. சரியா, அதனால அவனை அப்படி சொன்னா எனக்கு புரியுது. அவன் உள்ளேயே வேலை பார்க்குறவன் எப்பயுமே. நம்ம ஊர்ல கஷ்டப்பட்டு ஒரு சிஸ்டம் ஒன்று செட் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படின்னா நம்ம வந்து அவனை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கலாம். ஓகேவா,
அமெரிக்காலேயும் இந்த சிஸ்டம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல, இந்தியாலையும் இருக்குது. இதை நம்ம அலோவ் பண்ணாத இடங்களும் உண்டு. கரெக்டா? இப்போ கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையான்ற கேள்வியை உண்டு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, ஓகேவா? கவர்மெண்ட்ன்றது வேற, பார்ட்டின்றது வேற. ஆமா, இது சைனா கிடையாது. இங்க ஆமா, கவர்மெண்ட்னா நான் எழுதி கொடுக்குற ரூல்ஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு கவர்மெண்ட். கரெக்ட். கரெக்டா? பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படி வேலை பார்க்கல. பொலிட்டிக்கல் பார்ட்டி சண்டை போடுவான். ஆமா, கவர்மெண்ட்ன்றது பியூரோக்ராட்ஸ் எல்லாம் ரன் பண்ணப்படுது. இது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் நதிங் பட் தி பீப்பிள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்னு வரும்போது, ஆமா, நீங்க எல்லாரும் வந்து சூஸ் பண்றோம், அது நம்ம எல்லாரும் சேர்ந்து சூஸ் பண்ற ஒரு ஆளு. ஸோ அவங்க டென்யூர்ல அவங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, நம்ம ஆள் மாத்துவோம், அந்த மாதிரி ஆகும். பட் பியூரோக்ராட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க மேல ஏதாவது அலிகேஷன் இருந்ததுன்னா கவர்மெண்ட்ல அது வந்து ஒரு இஷ்யூவா கொண்டு போய் அவங்க மேல வந்து ஒரு என்கொயரி வச்சு, அதுக்கப்புறம் என்கொயரி கமிஷன் இன்வெஸ்டிகேட் பண்ணி, அதுக்கப்புறம் அது ப்ரூவ் பண்ணப்பட்டா அவங்க வந்து மேபி சஸ்பெண்ட் ஆகலாம். ரொம்ப கிரிட்டிக்கல் இஷ்யூனா அவங்க டிஸ்மிஸ் ஆகி அவங்களை ஜெயிலில் போடலாம். ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு டவுட் வந்து வச்சிருக்கோம். என்னது அப்படின்னா, அந்த பியூரோக்ராட்ஸ் அவங்க வேலை செய்கிறாங்களா, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஏமாத்துறாங்களா இல்லை கரெக்டாக தான் போடுறாங்களா? ஏன்னா அத்தனையும் நான் கொடுக்குற டேக்ஸ் அமௌண்ட்டை அவனுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறானுங்கன்றதுல கரப்ஷன் இருக்குன்னா 100% கரப்ஷன் இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். எல்லா நேஷன்லயும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. இது வெறும் வந்து நம்ம ஊர்ல இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது, வேர்ல்டு வைட் ப்ராப்ளம் இது. எல்லா இடத்துலயும் லாபிஸ் இருக்காங்க. லாபிஸ் போயிட்டு அவன் பியூரோக்ராட்ஸ் கிட்ட போய் காசை கொடுப்பான். இந்த லஞ்ச ஊழல்ன்றது என்னது? பியூரோக்ராட்ஸ் தான் மெயினா வாங்குறது. அவங்க தான் கையெழுத்து போடுவாங்க. கையெழுத்து போட்டு அவங்க இந்த பொலிட்டிஷியன்ஸ்க்கு அனுப்புவாங்க. பொலிட்டிஷியன்ஸ் ரெண்டாவது கையெழுத்து தான் போடுவாங்க. ஸோ முதல்ல இந்த பாலிசியை ஃப்ரேம் பண்றது அத்தனை பேரும் பியூரோக்ராட்ஸ். ஸோ 2021 அந்த இது இருக்குல்ல, பியூரோக்ராட்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க இந்த பாலிசியை. இதுல என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தா, உலகத்துல எங்கேயுமே இந்த பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணல. ஆமா, இன்னும் பண்ணல. அதனால எல்லாருக்கும் வாயிலையும் வயிற்றுல அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. அதாவது இவனே அதை எப்படி தெரியுமா டிஃபெண்ட் பண்றான்? வாட்ஸ்அப்பு இப்போ நீதிபதி கேட்பார்ல அவங்ககிட்ட, சரி இந்த மாதிரி உங்களுக்கு வேற எந்த கண்ட்ரிலையுமே கேட்கலையா, என்கிரிப்ஷன் ரிலேட்டடாக யாரும் கொஸ்டின் பண்ணலையானா? இது வரைக்கும் எந்த கண்ட்ரிலையும் இல்லை, நாங்கள் எங்கேயுமே இந்த மாதிரியான டஃப் டைம்ஸ் ஃபேஸ் பண்ணல அப்படிங்கிறாங்க. ஏன்னா எங்கேயுமே இல்லை. ஏன்னா இப்போ இந்தியா ஒரு சாதாரண நாடு கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம தான் டிக்டாக்கை பேன் பண்ணுது. எதுக்காக நம்ம டிக்டாக்கை பேன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, அவன் கன்னை தூக்கிக்கிட்டு லடாக் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு இது ஏன் இடம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம அங்கே பார்டர் இஷ்யூ ஒன்று, அவங்க கூட லைவாக ஒரு பார்டர் இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அங்கே நெகோசியேஷன்ஸ்லாம் பண்ணும்போது நாட்டில் எவன் எந்த சைடில் இருக்கான் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறது சோஷியல் மீடியா ஆப்பாக இருக்கக்கூடாது. ஆமாம், உண்மைதான் இல்லையா? ஒரு நியூஸ் பேப்பரோ ஒரு சோஷியல் மீடியா ஆப்போ நிர்ணயம் பண்ணக்கூடாது நாட்டு எது, எந்த பார்டர் எது அப்படிங்கிறது. நிர்ணயம் பண்ண வேண்டியது நம்ம மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து. கரெக்டா? இது தாண்டா பார்டரு, இது வந்து என்னோட ஆளு அங்க இருந்தா செட் பண்ணது. இதுதான் சைனால நடந்துட்டு இருக்கு. சைனால அவன் சொல்ற அருணாச்சல் பிரதேஷ் எங்களுது அப்படிங்கிறான். நாம இந்தியா சொல்றோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பேர் அருணாச்சல் பிரதேஷ், நீ கிளம்பு. அருணாச்சல் அங்க எங்க இருக்காரு? திருவண்ணாமலையில இருக்காரு. ஓகேவா? அதனால அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது இந்தியாவோட பகுதி, நீ கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி வந்து ஹிஸ்டாரிக்கலா வந்து சண்டை இருக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும். அப்போ டிக்டாக் அப்படிங்கிற வீடியோ மூலமா இவங்க என்ன பண்றானுங்க? ஸ்கிரீனிங் பண்றானுங்க. ஸ்கிரீனிங் பண்ணி இவனுக்கு இந்த வீடியோ அனுப்பு, அவனுக்கு அந்த வீடியோ அனுப்பு. இவன் இந்தியனா? இவன் இப்போ நம்ம கூட வார் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? அப்போ இந்தியாவுக்கு எதிராக அவன் இந்தியாவுக்குள்ளேயே பேசுகிறான். அவன் வீடியோலாம் நிறைய அனுப்பு. நம்ம யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. த்ரூவ் ராட்டின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஜெர்மனியில் உட்காந்துக்கிட்டு இந்தியன்னு சொல்லிக்கிட்டு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பேசாத மாதிரி இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பேசுவார். நல்ல புத்திசாலி இல்லை? ஆமாம், அவருக்கு ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பெரிய ஆள் ஆகிட்டார். இப்போ அவர் இந்த மாதிரி இப்போ எதிர்த்து பேசியே அவர் வந்து பெரிய ஆள் ஆகிட்டார். நம்ம ஊரில் தான் எதிர்த்து பேசினா கை தட்டுவாங்களே. ஸோ அந்த மாதிரி இப்போ ஆதரவாக நான் பேசினா நீங்கள் என்ன காரி துப்ப தான் போகிறீங்க, இவன் என்னோட கவர்மெண்ட்டுக்கு சொம்பு தூக்குறாங்க ஒரு சங்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? பட் கவர்மெண்ட் வேற, பார்ட்டி வேற. இது தெரியாதவங்கெல்லாம் போய் சிவிக்ஸ் படிங்க. கண்டிப்பா. ஓகேவா? யூபிஎஸ்சிலாம் வந்து படிக்கும்போது படிச்சிருப்பாங்க நிறைய பேர். அப்போ போய் சிவிக்ஸ் படிச்சிங்கன்னா தெரியும், கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது, லாயர்ஸ்னு இருக்குது, சுப்ரீம் கோர்ட்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது இங்கே. ஆமா, அந்த மாதிரி வச்சிருக்கதே எதுக்குன்னா, ஒன்றும் பண்ண முடியாதுன்னா யாரால ஒன்றும் பண்ண முடியாதுன்னா எல்லாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாராலையுமே அதுக்காக அதில் இருக்கிற இப்போ கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து நினைச்சா என்னாலும் பண்ணலாமா, அவங்களுக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து அங்கே பில்ட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியுமே தவிர அதை அவங்க மீறி செயல்பட முடியாது. பட்டாங்கன்னா மாட்டிக்கிட்டாங்களே. நீங்கள் வந்து இப்போது அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து அது யாராவது ஒரு லாயரோ இதை பற்றி நல்லா படித்தவங்கன்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் லாயர்ஸ் தான் இருக்காங்க. ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள்ரா. கவர்மெண்ட் அத்தாரிட்டேரியனிசம் போனால் என்ன நடக்கும் இந்தியாவில் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நடந்திருக்கு. ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க. எமர்ஜென்சி தானே. ஓகேவா? எல்லாரையும் லைனில் வச்சு கச்சக் பண்ண ட்ரை பண்ணாங்க. இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல எனக்கு. அதை வந்து போய் கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு டைமில் எலெக்ஷன்ஸை நடத்த பார்த்தாங்க.
எமர்ஜென்சி, அதாவது எலெக்ஷன்ஸை நிறுத்துறதுக்காக எமர்ஜென்சி போட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடத்த பார்க்குறாங்க. அந்த எலெக்ஷனில் மேசிவ் டிஃபீட்டு எமர்ஜென்சி போட்டவங்களுக்கு. அது யாருன்றது உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? அவங்கெல்லாம் எல்லாருக்கும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. எல்லாரும் நல்லவங்க கிட்டவன், பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது. ஸோ இதில் எமர்ஜென்சின்னு போட்டு அதை மொத்தமாக வந்து இது தகர்த்து எரிஞ்சாங்க மக்கள். ஓகேவா? அந்த பவர் வேற ஏதாவது நாட்டில் இருக்கா? வேற எதுலையா எமர்ஜென்சி போட்டு மக்களால் இதை பண்ண முடிஞ்சிருக்கான்னு எடுத்து பாருங்க. கரெக்டு தான். இப்போது எனக்கு இன்னொன்று என்னென்னா, இந்த ப்ரைவசி வயலேஷன்ஸ் பற்றிலாம் இப்போ வருது இல்லையா? இப்போது இந்த மாதிரி குளோபலாகவே யூஎஸ்க்கு அகேன்ஸ்டாக ஏதோ ஒரு ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்னு யூஎஸ் கண்டுபிடிக்கிறான்னு வையன். அப்படி அவனுக்கு வந்து ஒரு பொறி தட்டுது. ஏன்னா அவன்கிட்ட நிறைய இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ்லேருந்து எல்லாமே இருக்காங்க. அப்போது அந்த இது எந்த கண்ட்ரிலலாம் எமர்ஜ் ஆகிற மாதிரி தெரியுதோ அந்த கண்ட்ரிலலாம் அவங்களோட நேட்டிவ், அதாவது இப்போ யாரெல்லாம் சொல்லலாம்னா இப்போ ஆப்பிள் எடுத்துக்கலாம், கூகுள் எடுத்துக்கலாம், அப்புறம் மெட்டாவை எடுத்துக்கலாம். இது எல்லாமே யூஎஸ் கம்பெனிஸ்னும் போது எனக்கு அங்கே இருக்க யூசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஏன் நம்மளை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதோ தவறுதலாக பரவுது, எனக்கு அதெல்லாம் தேவை கேட்டால் இவங்க தருவாங்களா மாட்டாங்களா? எக்ஸாக்ட்லி தருவாங்க. எல்லாரும் வந்து இது அவங்களே ஆன்சர் பண்ணிக்க வேண்டிய விஷயம் தான். தரமாட்டாங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களை ஏமாத்துறாங்க. இப்போ சில விஷயம் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுவோம். சைனாவில் ஓகேவா கூகுள் சர்ச் கிடையாது. ஆமாம். என்ன இருக்குது? பைடு. ஆமாம். ட்விட்டர் கிடையாது. என்ன இருக்குது? வெய்போ. ஃபேஸ்புக் கிடையாது. அதுக்கு வேற என்னவோ இருக்குது. அப்புறம் வாட்ஸ்அப் கிடையாது, வீசாட் இருக்குது. வீசாட் இருக்கு. ஸோ நம்ம ஊரில் வீசாட் பேண்டு. அவங்க ஊரில் வீசாட் எப்படின்னு பார்த்தியா? நம்ம ஊரில் வீசாட் ஏன் பேண்டு? ஆமாம். டிபெட்டுக்கு எதிராக வேலை பார்க்குறானுங்க இங்கேன்னு சொல்லி சைனாக்காரன் வீசாட்டை எல்லாரும் இன்ஸ்டால் பண்ண வச்சு ஸ்பை பண்ணியிருக்கான். எங்கே? தரம்சாலாவில் இது நடந்துச்சு. எப்படின்னா வீசாட்டும் சரி, ஹைக் மெசஞ்சரும் சரி, நிறைய அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணோம். லைனு அவங்களது தான். லைன் ஜாப்பனீஸ். அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா லைன் ஜாப்பனீஸா, இந்த வீசாட் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. ஏன்னா இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வீசாட்குள்ளாரையே கேம்லாம் கொண்டு வந்து எல்லாமே இருக்கும். ஆமாம். வீசாட்லேயே ஊபர், வீசாட்லேயே பேமெண்ட்டு. இப்போ அங்கே வேற லெவலில் இருக்கு. வீசாட் வந்து ஆலினால் அழகுராஜா. ஆமாம். இப்போ அங்கே வந்து அவர் வந்து ஒரு ஆலினால் அழகுராஜா இருக்காரு. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்தியாவில் எங்கே மெட்டாக்கு ஏதாவது ஈக்குவலண்ட் இருக்கா? இல்லை வாட்ஸ்அப்க்கு ஈக்குவலண்ட் இருக்கா? எதுவுமே இல்லை. ட்விட்டருக்கு ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லிட்டு கூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கூ போயிடுச்சு கீழே. அது ஓகேவா? ஊ தான். அதுக்கப்புறம் ரஜினிகாந்தோட பொண்ணுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போட்டாங்க, ஊ அதுவும் போயிடுச்சு. ஆக மொத்தத்தில் நம்மளே அதை சப்போர்ட் பண்ணி ஒன்றும் பெருசுப்படுத்துறதுக்கு இல்லை. அது நெட்வொர்க்கிங் எஃபெக்ட்லாம் நடக்கலை. ஏன்னா நம்ம அம்மா அப்பாலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வாட்ஸ்அப். இதை வச்சுக்கிட்டு இவனுக்கு இவ்வளோ பேசக்கூடாது. இப்போது சைனா கிட்ட போய் பேச சொல்லுங்க. அவனு சைனா கிட்ட பேசிட்டு அதை விட அதிகமாக பாப்புலேஷன் இருக்கிற இந்தியா கிட்ட வந்து பேசுங்க. அப்புறமா ஓகேவா? ஃபர்ஸ்ட் அங்கே போய் பேசுங்க. உங்களோட மெட்டா ஆஃபீஸ் அங்கே ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். இது தெரியலடா உனக்கு. இன்னொரு ஃபன் இப்போ ரீசெண்டாக நடந்ததில்ல, என்னென்னா டிக்டாக் வந்து யூஎஸ் அவுட்டுன்னு சொல்லி அவங்க அவுட் சொன்னாங்களா. இப்போ அடுத்து இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, டிக்டாக்கை வந்து யூஎஸை விட்டு தூக்குறதா இருந்தால் ஆப்பிளுக்கு அங்கே செக் வச்சுருக்காங்க போல ஏதோ சைனாவில் வைப்பாங்க. அவங்களோட பார்த்தீங்கல்ல இப்போ இதெல்லாம் ஒரு வார் தானே. இதெல்லாம் ஒரு வார் நடக்குது சைலண்டாக நினைக்கிறாங்க. அதாவது நான் வந்து ஆர்மர்லாம் போட்டுக்கிட்டு அந்த காலத்து ஸ்பார்டன் மாதிரி கத்தியை தூக்கிட்டு நின்றாதான் வாருன்ற காலம் மாறிடுச்சு. இப்போ மைக்கை தூக்கிட்டு நின்றாலே வார் தான். எல்லாம் மைக்கை தூக்கிட்டு தான் நிற்கிறானுங்க வாருக்கு. எல்லாம் அவன் பேசிக்கிட்டு இருக்கான் கண்டதையும். இது எல்லாத்தையும் அலோவ் பண்ணலாமா? மேடையில் போயிட்டு நான் பேசவா? நான் ஜாதி மதம் அப்புறம் மொழி இதெல்லாம் உணர்வெல்லாம் வச்சு மேடையில் பேச விடுறாங்க. ஆமாம். இப்போ இன்னி வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை நான் ஏன்னா கேட்குறேன், அது அலோவ் பண்ணால் ஓகேவா? அதை அலோவ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்ற கான்சிக்வன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, திடீர்னு செத்துடுறான். ஆமாம். திடீர்னு ஒருத்தன் செத்துடுறான். உங்கள் ஃபேமிலி தான், உங்கள் ஃபேமிலியில் ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ இல்லை உங்கள் கசினோ எவனோ ஒருத்தன் திடீர்னு செத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் பரவாயில்லையான்னு கேட்குறேன். இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் உண்டு பண்ணுற இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கவர்மெண்ட் தடுக்கணும்னு நம்ம தான் போட்டிருக்கோம் சட்டம். நம்ம தான் போட்டிருக்கோம். திருப்பி வந்து கொண்டு வந்துடாதீங்க. கவர்மெண்ட்டு நான் வேற எவனோ ஒருத்தன் சட்டம் போட்டான் அதுக்கு கீழே நான் இருக்க மாட்டேன். போட்ட சட்டம் நீ தான் போட்டிருக்க சட்டம், வேற யாரும் கிடையாது. நீ தான் போய் கையெழுத்து போட்ட, நீ தான் ஓட்டு போட்ட. அது உன்னோட அப்பா அம்மா உன்னோட தாத்தா பாட்டிலாம் பண்ணாங்க. அது கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இன்னும் அம்பேத்கர் தான் வந்து எழுதினாரு. அம்பேத்கர் தான் அவர் என்ன உட்காந்து தனியாக ரூமில் உட்காந்தா எழுதினாரு? என்னடா சொல்கிறீங்க? அரசியல் அமைப்பு சட்டம் அப்புறம் சிவிக்கு இதெல்லாம் போய் நீங்கள் படிச்சிங்கன்னா என்ன தெரிய வரும் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரைவசி லாலாம் போடுறது நமக்காக, நம்ம சேஃப்டிக்காக தான். நம்ம சேஃப்டிக்காக நாம் ஒழுங்காக ஒரு தொழில் பண்ணணும், ஒழுங்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒழுங்காக வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணுறோம். அப்போ குறுக்கால மறுக்கால எவனோ ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, பாமை தூக்கிட்டு அப்படின்னு ஓடுவான் ஒருத்தன் பாமை. அவனை பிடிச்சி உள்ளே போடுங்க சார், நான் ஏதோ வேலை பண்ண போயிட்டுருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கும் ப்ரைவசிக்கும் சம்மந்தமே இல்லை. ப்ரைவசி பற்றி பேசுகிறவங்க செக்யூரிட்டி வாங்கப்பா பேச.
ஆமாம், நம்மளோட லைஃப் எவ்வளோ சேஃபாக இருக்குது, செக்யூரிட்டி வானா என் லைஃப் சேஃப் ஆனா என்னோட சந்ததிகள்லாம் செத்தா பரவாயில்லையான்னு நான் கேட்குறேன். அவன் வந்து பாம்பை தூக்கிட்டு சுற்றுவான். ஏதோ ஒரு கேனையே ஏமனோ ஒருத்தன் என்னவோ பேசினதை வாட்ஸ்அப்பில் கேட்டோ பப்ஜியில் கேட்டோ பப்ஜி ஏன் பேன் பண்ணான்னு கேட்குறானுங்க. என்கிரிப்டட் கம்யூனிகேஷன்ஸ் தான். உட்காந்து நீங்கள் பப்ஜியில் கேமில் பேசலாம்ல, யார்கிட்ட வேணா என்ன வேணா பேசலாம்ல. அங்கே சீக்ரெட் கோட்ஸ் சார், அம்மாவாசை சார் இன்னைக்கு இதுதான் சீக்ரெட் கோட் அப்படின்னு இந்த படத்தில் காமெடி பண்ணதெல்லாம் தாண்டி படத்தில் பார்த்துருப்பைய படத்தில் வந்து பப்ஜிலேயே கம்யூனிகேட் பண்ணி எங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம், எங்கே வந்து அப்படி ஏதோ படம் வந்துச்சு. ஆமா, படத்துல வந்து எங்க வந்து இப்போ எங்க அப்டேட் அப்படின்னு மகாசுரன் தானே. அப்படியா? இப்போ எங்க அப்டேட் கிடைக்கும்னா பப்ஜி விளையாடுங்க, பப்ஜில அப்டேட்டா? டே என்னடா இது அப்படிதான். அதாவது கஞ்சா கடத்துறவன், அப்புறம் இந்த என்னென்னவோ சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் வருது, இதெல்லாம் கடத்துறவனுங்க. இவனுங்கெல்லாம் வாட்ஸ்அப்பை என்கிரிப்டடாக யூஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக அவங்களுக்கு ப்ரைவசி வேணும்னு சொம்பு தூக்குறவையா? இதுதான் கேள்வி. அவனுக்கு பிரைவசி வேணும்னு ஏன் சொம்பு தூக்குற? உனக்கு வேணுமா? யூஸ் பண்ணாத வாட்ஸ்அப்பு. ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் நான் யோசிச்சேன்டா. யூஸ் பண்ணாத வாட்ஸ்அப்புங்கிறத கூட விடு, வாட்ஸ்அப்பில் அப்படி என்ன மெசேஜ் அனுப்புறீங்கிறது தான் என் கொஸ்டின். அதாவது குற்றமுள்ள நெஞ்சு தான் குருகுருக்கும் அப்படிங்கிற. கண்டிப்பாக நான் அது வந்து ரொம்ப ஹார்ஷாகவே சொல்லுவேன்டா அந்த விதத்தில். இப்போது நான் அந்த வீடியோ நீ ஆல்ரெடி அறிப்பு இருக்கிறவன் தான் சொல்லிடுவான். ஆமாம், ஆல்ரெடி நீ அந்த வீடியோ லிசன் பண்ணிட்ட. நான் அதில் தெளிவாக சொல்லியிருந்தேன் என்னென்னா, இப்போ என் ஃபோன் என்னோட பர்சனல் டிவைஸ். ஈவன் நம்ம பசங்க நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க இல்லையா, நீங்களே என் வீட்டுக்கு வந்து இந்த ஃபோன் எடுத்து பார்க்குறதா இருந்தாலும் நான் பாஸ்வேர்ட் அன்லாக் பண்ணி கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. சத்தியமாக இதில் எதுவுமே கிடையாது. என் கூட பழகிற யாரை கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க இதை. இது இப்போ இவங்கள விடுங்க, தைரியமே என் ஒய்ஃப்ட்ட கொடுப்பேன். அவளே ஒரு நாள் முழுக்க அந்த ஃபோனை வச்சிருப்பேன். அதாவது அந்த லவ் டுடே படம்லாம் இங்கே நடக்காது. அந்த கதைக்கெல்லாம் இங்கே வந்து அந்த மாதிரி ஃபன்னுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை. ஏன்னா இங்கே என்னென்னா, நான் இதை பற்றி தெளிவாக நிறைய தடவை சொல்லிட்டேன். நம்ம வந்து சோஷியல் அனிமல் தான், அனிமலாக இருந்தோம், இப்போயும் அனிமலாக தான் இருக்குமாங்கிறது தான் என் கொஸ்டின். அனிமலாக இருக்கும் அப்படின்னா ட்ரெஸ் இல்லாமல் வெளியே சுற்றணும். இல்லை, இப்போ அனிமலாகவே இருந்த டைமில் நம்மளுக்குன்னு பார்த்தோன்னா பெரிய கோட்பாடுகள் கிடையாது. நம்மளும் வந்து வெளியில் இருக்க அந்த நாய்க்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாத மாதிரி தான் நம்ம பிஹேவ் பண்ணியிருப்போம். ஆமாம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படிலாம் இருக்க ஆரம்பிச்சிட்டோன்னு பார்த்தா, நான் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இவிஎஸ்ங்கிற சப்ஜெக்டை படிக்கிறோம். எதுக்கு படிக்கிறோன்னா, நீங்கள் வந்து இந்த இயற்கையை அனுபவிக்கிறீங்களா, இது அப்படியே உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு போங்கன்ற மாதிரியான தாட்ஸ் ப்ராசஸ்க்குள்ளே வந்து கரெக்ட். நிறைய விஷயங்களை நம்ம ஏன் யோசிக்கிறோம் அப்படின்னா, அடுத்து இந்த பூமியை எப்படி பாதுகாக்க முடியுங்கிற ஆங்கிளில் நம்ம யோசிக்கிறோம். எவ்ரி இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பிரிமிட்டிவ் ஸ்டேஜில் இந்த ஹியூமன் இப்போ இல்லை. அதனால தான் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட் ஆயிடுச்சு. ப்ளஸ் இந்த சொசைட்டியோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய விதத்தில் அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து நமக்கு ஃபேவர், அதை நல்லது, என்ன நம்பி இருக்கிறவங்களுக்கும் ப்ளஸ் எனக்கும் நல்லதுன்னும் போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறோம். இதுவே அது க்ரூயலாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம். கரெக்ட். இது இந்த க்ரூவல்ட்டி இருக்குல்ல, இந்த க்ரூவல்ட்டியை வந்து வச்சு ரொம்ப வந்து கேம் பண்ணுறாங்க. ஓகேவா? க்ரூவல்ட்டி இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. கரப்ஷன் இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இவனுங்க கொள்ளை அடிக்கிறவனுங்க கொள்ளை அடிக்கிறானுங்க, அதில் எந்த டவுட்டுமே வேணாம். இப்போ யார் பவரில் இருந்தாலும் சரி, ஓகேவா? நீங்கள் வந்து அது பார்ட்டிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. கவர்மெண்ட்டில் கொள்ளை அடிக்கிறதுக்கான மெக்கானிசம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதனால் கவர்மெண்ட்டில் எவன் வந்தாலும் கொள்ளை அடிப்பான். சரிங்களா? அதுக்கு என்ன மெக்கானிசம்ஸ் இருக்குது, அவள் தான் மேட்ரிங்க. நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இவனுங்க இதுக்கு காரணம்னு ஒன்று சொல்கிறானுங்கல்ல. இப்போ வந்து வாட்ஸ்அப் எடுத்துக்கலாம். மறுபடியும் வாட்ஸ்அப்பில் அவன் ஒரு காரணம் சொல்கிறான். நான் வந்து என் யூசர்ஸ்க்காக ப்ரைவசி அப்படின்னு மொத்தமாக எல்லா யூசர்ஸையும் வந்து ஒரே கேட்டகரியில் போடுறது மிகப்பெரிய தப்பு. ஓகேவா? எல்லா யூசர்ஸை பற்றியும் வந்து பேசலை. இங்கே பேசுறது முக்கியமாக எவன் மறைக்கிறதுக்கு வச்சுருக்கானோ, எவன் திருட்டு வேலை பண்ணுறானோ, எவன் மற்றவன் குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ண பார்க்குறானோ. இப்போ கவர்மெண்ட் எதுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து சின்னதாக ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா, நான் காலையில் எழுந்து எதையும் யோசிக்காமல் பஸ்ஸு பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி எங்கேயோ போய் வேலை பார்த்துட்டு வரத்துக்குள்ளே என் வீட்டில் எந்த பிரச்சனை நடக்கக்கூடாது, எனக்கும் எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது, என்னை சுற்றி இருக்கிறவனுக்கும் எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது. அப்போ தான் நான் நிம்மதியாக வேலையை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர முடியும். ஆமாம், உண்மைதான். பஸ்ஸில் இருக்கிற டிரைவரும் கண்டக்டரும் ஒழுங்காக அவன் வேலையை பார்க்கணும். அப்போ தான் நான் வேலைக்கு போக முடியும். ஆமாம், உண்மைதான். அதே மாதிரி தான் ட்ரெயின், அதே மாதிரி தான் எல்லா சர்வீசஸும் இருக்குது, எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குது. இதுக்கு தான் தேவை கவர்மெண்ட்டு. இது தெரியாமல் கண்ட மேனிக்கு ப்ரைவசிலாம் பேசாதீங்க. ப்ரைவசி இஸ் an individual thing. கவர்மெண்ட்னு இருக்கிறது பப்ளிக் செக்யூரிட்டிக்காக. பப்ளிக் செக்யூரிட்டியும் இண்டிவிஜுவல் பிரைவசியும் மிக்ஸ் பண்ணி விடுறதுன்றது ஒரு கோலத்தனம். பிரைவசி நீங்க தூக்கிட்டு வராதீங்க. ஆப்பிளுக்கு வேலை பாருங்க போய். அப்படின்னா இங்க எதுக்கு இருக்கீங்க? பப்ளிக் செக்யூரிட்டி வேணுமா வேணாமா? அவள் தான் கேள்வி. போலீஸ் எல்லாம் தூக்கிடலாமா? வல்ல அவன் வந்து சுத்திக்கிட்டு இருப்பான் கையில கத்திய தூக்கிக்கிட்டு.
நடக்குது ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி. எனக்கு கொஞ்சம் மைண்ட் ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா சின்ன வயசில் இருக்கிற பசங்கள்லாம் ஈஸியாக மிஸ்கைட் ஆகிறாங்களேன்னு சொல்லி ஒரு மாதிரி யோசிச்சு சுற்றிட்டு இருந்தேன்னா, அப்போ வந்து ட்விட்டர் பக்கம் நீ போனாலே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேயா, ரீசெண்டாக நடந்த இஷ்யூஸு, டிஎன் இஷ்யூஸு, இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போட்டிங்கன்னா ட்ரக்கு, இந்த மாதிரி ஹேஷ்டாக் நீங்கள் வேணால் தேடி பாருங்களேன். நான் அதெல்லாம் அவ்வளோ பார்க்கவே மாட்டேன். சரி என்ன இப்படி இருக்குது, எப்படி ஈஸியாக மிஸ்கைட் ஆகிறாங்கலாம் பார்க்கும்போது இதுக்கு ரிலவெண்ட்டாக போட்டால் கஞ்சா போதையில் வந்து பசங்க கையில் அருவா வச்சு நைட்டு போகிற வரவங்களை வெட்டின்னு இருந்தாங்களா ஜாலியாக. ஏன்னா டேய், இதுக்கு தடுக்கிறதுக்கு போலீஸ் வேணுமா வேணாமான்னு மட்டும் சொல்லுங்க. அதுக்கு கவர்மெண்ட் வேணுமா வேணாமான்னு சொல்லுங்க. இல்லை உன் வீட்டிலேருந்து அனுப்ப போலீஸை. ப்ரைவசி பேசுகிற எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறேன், உன் வீட்டிலேருந்து போலீஸ் அனுப்பப்போ. உன் வீட்டிலேருந்து கத்தி எடுத்து நீ போய் நின்று அவனை செக்யூர் பண்ணுறியா? நான் தான் போயிட்டுருக்கேன் ரோட்டில், உன் தம்பி தான் போயிட்டுருக்கான் ரோட்டில், சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் வந்து கஞ்சா அடிச்சுட்டு வந்து கத்தி எடுத்து உன்னை குத்துவான். உனக்கு ஓகேவா? ப்ரைவசி பேசுகிற அத்தனை பேர்கிட்டையும் கேட்குறேன். ஆப்பிள் ஃபோனை வச்சுக்கிட்டு ப்ரைவசி நம்பர் ஒன் கோடி பிடிக்கிறவன் அத்தனை பேர்கிட்டையும் கேட்குறேன், ஓகேவா உனக்கு செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கிறது? இல்லை உனக்கு இதுக்கு வேணுமா ஏதாவது? இந்த ப்ரைவசிக்கும் நான் அதான் கேட்டேன், ஃபஸ்ட்டே உன்ட்ட சொல்லிட்டேன். இப்போ ஆப்பிள் வந்து ஹைலி ப்ரைவசி ஓரியன்டு, ஒரு இண்டிவிஜுவலோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறதெல்லாம் ஓகே. பட் அதே தான் இப்போ யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டேட்டா வேணும்னா ஆப்பிள் கொடுக்கல, இந்த மாதிரி நியூஸ் வெளியில் வரும். ஆனால் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் தனி ஒரு நாங்களில் தான் நான் யோசிக்கிறேன். வெளியில் இன்ஃபர்மேஷன் எப்படி இருந்ததுன்னா, யூஎஸ் வந்து என்ன சொன்னாங்களான்னா, தெஃப்ட் ஃபோன்ஸு இல்லீகலாக பண்ணுறவங்க வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னும் போது அந்த ஐஃபோனோட அதான் பூட்லோட் அன்லாக்கிங் மாதிரி எனக்கு ஆக்சஸ் வேணும்னு மாதிரி யூஎஸ் கவர்மெண்ட் கேட்டுச்சு. ஆப்பிள் வந்து நான் வந்து ப்ரைவசிக்காக காத்து நிற்கிறேன், நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. எட்வர்ட் ஸ்னோடன் அப்படின்னு ஒருத்தனை வச்சு தான் இதை பெருசு பண்ணானுங்க. ஞாபகம் இருக்கு அவனுக்கு? எட்வர்ட் ஸ்னோடன், அப்புறம் ஜூலியன் அசாஞ்சு, இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இது முதல்ல இவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்கன்னு பாருங்க, ஓகேவா? ஏன்னா 5 நேஷன் இருக்குது, சரியா? யூஎஸ், கனடா, யூகே, ஆஸ்திரேலியா, அப்புறம் இன்னும் ஒரே ஒரு கண்ட்ரி, ஃப்ரான்ஸோ ஜெர்மனியோ ஏதோ ஒரு கண்ட்ரி, ஓகேவா? அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு 5 நேஷன். இதை இவனுங்க எடுத்துக்கிட்டு இதுக்கு பேர் சொல்கிறானுங்க 5 ஐஸ். 5 ஐஸா? இன்டெலிஜென்ஸ் யூனிட், அது பேர் 5 ஐஸ். இது கூட நம்ம அந்த இஸ்ரேல்காரன் வேற இருக்கான், மொசாடு. அவன் வந்து 6வது, அவன் ஆனால் சைலண்டாக இருப்பான், ஓகேவா? இவனுங்க எல்லாம் கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவனுங்க தான் வச்சிருக்கானுங்களே எக்கச்சக்க சேட்டலைட். அந்த சேட்டலைட்டில் உட்காந்து வீடியோ ஃபீட்லாம் ஆன் பண்ணி பார்க்க வேண்டியது, ஏன் எங்கே போயிட்டு இருக்கான்னு. இது இன்னைக்கு நேற்றுக்கு நடக்கிறது இல்லைங்க. இதெல்லாம் வந்து கோல்டு வார் டைம்லேயே ஆரம்பிச்சிருச்சு. கோல்டு வார் டைமில் இவனுக்கு நியூக்ளியர் பாம்பு வச்சிருந்தானுங்க இல்லையா? ரஷ்யா கிட்ட நியூக்ளியர் பாம்பு இருக்கா, இந்தியா கிட்ட நியூக்ளியர் பாம்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு உளவு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க டெக்னாலஜியை வச்சு. இன்னைக்கு பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு எல்லாம் டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சுன்னா நமக்கு நம்ம இப்போதான் நம்மளோட ஓன் சேட்டலைட்டு. மைக்ரோஃபோன் இஸ் ஆல்வேஸ் ஆன். வடை சாப்பிடணும்னு நான் கேட்டால் கூட இப்போ வடைக்கு ஆடு வருது இன்ஸ்டாகிராமில். இதெல்லாம் விட்டீங்க ப்ரைவசியில். இதெல்லாம் விட்டு ஐயோ வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங் மெசேஜ் போடுறேன்ப்பா, அதை கவர்மெண்ட் பார்த்துட்டான்னா அப்படிங்கிறீங்க. நான் இதுக்கு தான்டா சொன்னேன். இப்போது மேக்ஸிமம் இந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ யூஎஸ்லேயே நம்ம வந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்தோம் இல்லையா, ப்ரைவசிக்காக நிற்கிற கம்பெனிஸ் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. ஏன்னா உலகத்தை அவங்க தான் பொதுவாக காப்பாற்றுற மாதிரி நான் பார்த்துருக்கேன். உண்மை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். யூஎஸ்ல இருக்கிற கவர்மெண்ட் பாலிசிஸ்லாம் வந்து வேர்ல்டு லீடிங். அதில் கன்சியூமர் அட்வான்டேஜ்னு ஒன்று கொடுக்குறான் பார், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஒன்று கொடுக்குறான் பார், அது வந்து வேர்ல்டு லீடிங் தான். உண்மை தான். நீங்கள் வந்து எல்லா ஃபைல்ஸை நீங்கள் போய் டீக்ளாசிஃபை பண்ணலாம். இங்கே ஆர்டிஐன்னு ஒன்று இருக்குது இல்லை, அதோட நெக்ஸ்ட் லெவல் இருக்குது யூஎஸில். நம்ம வந்து இன்னும் அந்த அளவுக்கு வளரலன்றது உண்மை தான். ஆனால் அதுக்காக வந்து யூஎஸ்காரன் நல்லவன் சொல்லிட்டு தெரியறது இல்லை, எந்த ஒரு நியாயமும் இல்லை. அவன் 5 ஐஸ்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் யூனிட்டை தயாரித்து, பிளாக் ஹாக்னு ஒரு ஸ்பை பிளேனை தயாரித்து உலகம் முழுக்க உளவு பார்த்துக்கிட்டு இருக்கான். அது அவனோட வேலை, அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் சூப்பர் பவர்னு சொல்லிட்டு அவனோட மக்களுக்கான சேஃப்டிக்காக என்ன பண்றான், என்னோட பிரைவசில அவன் விளையாண்டுட்டு இருக்கான் டெய்லி. அவனோட மக்களோட சேஃப்டிக்காக அவன் விளையாடலாம், தப்பு இல்லை. அவன் வந்து ஒரு நம்ம மக்கள் சேஃப்டிக்காக நாங்கள் விளையாட போகிறோம், அவ்வளோதான் நாங்கள் சொல்கிறோம். அதாவது ஒரு கவர்மெண்ட்ன்றது யூஎஸ் கவர்மெண்ட் வேர்ல்டு கவர்மெண்ட் கிடையாது. ஆனால் அவன் வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்குறான். வேவு பார்க்கட்டும், அவங்ககிட்ட டெக்னாலஜி இருக்குது, சரியா? அவன் பார்க்குறான். இப்போ நம்மகிட்டையும் இருக்குல்ல, நாமளும் பார்ப்போம். நம்மக்கிட்ட சேட்டலைட் இருக்கு. சைனாக்காரன் என்ன பண்ணான்? சைனாக்காரன் அதே தான் பண்ணான். சைனாக்காரன் என்ன பண்ணால், ஓஹோ நீங்கள் வந்து யூஎஸ்ஆ, அப்படின்னா நாங்கள் சைனாடா, நாங்களும் சேட்டலைட் அனுப்புவோம், நாங்களும் ஆன்டி சேட்டலைட் மிசைல் பண்ணுவோம், நாங்களும் 3க்கு அனுப்புவோம். அதே தான் இப்போ இந்தியாவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா நாட்டுக்குமே தற்காப்பு தேவை அப்படிங்கிறத யூஎஸ் நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக காமிக்கிறானா? அதை நம்ம எடுத்துக்கிறதுல என்ன தப்பு? அவன் ப்ரைவசின்னு இண்டிவிஜுவலை பற்றி பேசிக்கிட்டு அவன் ஏதோ ப்ராப்பகேண்டா பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் ஊருக்காக. அதை தூக்கிட்டு வந்து இங்கேயும் பண்ணிங்கன்னா பப்ளிக் செக்யூரிட்டி என்ன ஆகுறது?
அங்கே 400 மில்லியன் தான் இருக்கிறான். அதில் பாதி மில்லியன் நம்ம ஊர்லேருந்து போனவன், வேற ஊர்லேருந்து போன இமிகிரண்ட்ஸ். அது ஒரு ஊரே 400 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியே கிடையாது அந்த ஊருக்கு. இங்கே 4000 வருஷம் 5000 வருஷம் ஹிஸ்ட்ரி ஆர்கியாலஜியில் தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் செக்யூர் பண்ணுறதை விட்டுட்டு அதை பற்றி ஒரு பெருமை, அதை பற்றி ஒரு நியூஸ் கிடையாது, ஒரு நியூஸ் கிடையாது. அதெல்லாம் பேசாதீங்க. வந்துட்டானுங்க தூக்கிக்கிட்டு. ஆப்பிளில் வந்து ப்ரைவசி பேசுகிறான், வாட்ஸ்அப்பில் ப்ரைவசி பேசுகிறான். எங்கள் தலைவர் மார்க் ஜக்கர்பர்க், எங்கள் தலைவர் ஈலான் மஸ்க்கு. முதல்ல நம்ம ஊர் தலைவர்களை பற்றி பேசுங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்னு ஒருத்தர் இருக்கார், அவரை பற்றி பேசுறீங்களா? இல்லை மகாத்மா காந்தி பற்றி தான் பேசுங்க. அவங்களாம் இல்லை, இப்போ இருக்கிறதுலே நிஜமா யாராவது இருக்கிறவன் தான் பூரா பயலும் ஃப்ராடுன்னு சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாருமே ஃப்ராடா, 100% ஃப்ராடா எல்லாருமே. அப்போ நீயும் தான் ஃப்ராடு, கரெக்ட் தான், நானும் தான் ஃப்ராடு. கரெக்ட் தான். அப்போ எல்லாரும் ஃப்ராடு அப்படின்னா அப்போ பயப்படலாம். ப்ரைவசி, ஐயோ ப்ரைவசி வேணும் அப்படின்னு பயப்படலாம். அதான் இல்லை பாதி பேர் தானே அப்படி இருக்கான், மீதி பேர் ஏன்டா அப்படி சுத்துறீங்க? அப்போ நீ ஃப்ராடான்னு தான் கேட்பான். எவன் வந்து ப்ரைவசிக்கு ஆதரவாக பேசுறானோ அப்போ உள்ள நீ என்ன பண்ற? ப்ரைவசிக்கு ஆதரவாக தான் நாங்களும் நிற்கிறோம். உங்கள் வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது பக்கத்து வீட்டுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, நாங்களும் தெரிஞ்சுக்க விரும்பலை. எனக்கு வேணாம் அதெல்லாம். இங்கே வந்து என்ன பிரச்சனைங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃபால்ஸ், ஃபேக், இஷ்யூ கிரியேட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை சர்க்குலேட் பண்ண வாட்ஸ்அப்பில் நீங்கள் வெறும் குட் மார்னிங் மட்டும்தான் வருதா? குட் மார்னிங் வந்து பரவாயில்ல, அது மட்டும் வந்தால் பரவாயில்ல. வருது என்ன வருது? சரி, ஸ்கேமே எடுத்துப்போமே, வின் ஐஃபோன் சொல்லிட்டு கூட தான் வருது லிங்க்கு. கிளிக் பண்ணி போனால் நிஜமாவே ஐஃபோன் வின் பண்ணிட்டீங்கன்னு வருது. டவுன் பேமெண்ட் மட்டும் ஷிப்பிங்க்கு 2000 ரூபா பே பண்ணுங்கன்னு வருது. அதோட போச்சு ஸ்வாஹா. 2000 ரூபா பே பண்ணி அட்ரஸ்லாம் கொடுத்துருவாங்க. ஃபோன் நம்பரு, அட்ரஸ், ஜாதகம், எத்தனை பேர், எங்கே, யார், குலம், கோத்திரம், உங்களோட பூர்வ ஜென்மத்தில் யார் வந்து உங்களோட இது குலதெய்வம் யார், அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் இருக்கிற லாஸ்ட் ஃபியூ டிஜிட்ஸ் சொல்லுங்க, இதான். ஃபர்ஸ்ட் ஃபியூ டிஜிட்ஸ் சொல்லுங்க, இதான். நடுவில் இருக்கிறது சொல்லுங்க, இதான் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஆளுங்க நம்ம ஆளுங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தோன்னா இந்த மாதிரி என்கிட்ட திருட்டு போயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னா எங்க ஆச்சுன்னு பார்த்தா நம்ம தான் ஃபிஷிங், நம்ம சைடில் தான் ப்ராப்ளம் இங்கே. அதனால தான் சொல்கிறோம், நம்ம சைடில் வச்சுக்கோங்க ப்ரைவசி. அதனால தான் சதுரங்க வேட்டங்கிறேன். ஆமாம், நீ எப்படின்னா அதில் சொல்ல தெரியுமா, ஆசையை தூண்டு என்னது, ஐஃபோன் ஃப்ரீயாக கிடைக்குது. ஓகே, ஐஃபோன் ஃப்ரீயாக கிடைக்குதுங்கிற டேர்மில் 2000 ரூபா வீணா போகுது. எத்தனை பேர் காசு விட்ருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்? எத்தனை பேர் ஃபேமிலியில் அது சாப்பாடு இல்லாமல் டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதை யாரும் பார்க்கறது கிடையாது. எத்தனை பேர் மாட்டிட்டான் பார்த்தியா கேனப்பையன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஆனால் அவன் 2 lakhs 3 lakhs எப்படி சேர்த்து வச்சிருப்பான்னா சிறுக சேர்த்து வச்சிருப்பான். அவன் ரொம்ப இன்னசென்ட்டாக கஷ்டப்பட்டு சிறுக சேர்த்து வச்சதை ஆனால் எப்படி கமெண்ட் பண்ணுவாங்க தெரியுமா பப்ளிக்? நான் பார்த்துருக்கேன், வேணும் ப்ரோ இந்த கேம்லாம் போய் ஒரு மேட்ரு விளாண்டுருக்கான் பார்த்தீங்களா, அப்படி திட்டுவாங்க. ஏன்னா அவன் இன்னசென்ட்டு நைவ் தாங்க. அவனை வந்து செக்யூர் பண்ணாமா, வீக்கை செக்யூர் பண்ணாமா கூடாதா? வீக் பீப்புளை செக்யூர் பண்ணாமா கூடாதான்றது உங்களோட மனசாட்சிக்கு நீங்கள் பதில் சொல்லிக்கோங்க. ஆமாம், இல்லை இதுக்கு முன்னாடி வந்து இந்த ரம்மியை பற்றி எவ்வளவோ இஷ்யூஸ் வந்ததுடா, அது பொலிட்டிக்கல் அளவுக்கும் போய் நிறைய இஷ்யூஸ் ட்ரிகர் ஆச்சு. ஸோ அப்போ வந்து இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எவ்வளோ பேர் வந்து ரம்மியால் என்ன இஷ்யூஸ் வருதுன்னு சொல்லி எவ்வளோ கிரியேட்டர்ஸ், இப்போ இன்டர்நெட் வந்து ரொம்ப ஈஸியாகி போச்சு, எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமாம், ஸ்பைடர்மேன். ஸோ ஸ்பைடர்மேன் படம் பார்த்துருக்கீங்கல்ல? ஸோ அதுதான். ஸோ நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்னா, நான் ஸ்டாண்ட் எடுக்கணும்னு கூட சொல்லடா. இப்போ நான் கூட பார்த்தோன்னா ஆர் யூ ஃபார் ஆர் அகெயின்ஸ்ட்னு என்ன கேட்டாங்கன்னா சிச்சுவேஷன் டிசைட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்தியாவில் எலெக்ஷன்ஸ் ஓடிட்டுருக்கு, ஓகேவா? இந்த டைமில் அப்போ போட்ட லாக்கு வாட்ஸ்அப் வந்து இப்படி பேசுகிறான் அப்படின்னா அதில் பொலிட்டிக்கல் மீனிங்கும் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள். எலான் மஸ்க் ட்விட்டர் அக்வயர் பண்ணி உள்ளே போய் பார்த்தா என்ன தெரிஞ்சது? என்னது? டேட்டா நிறைய டேட்டா. ட்ரம்புக்கு அகைன்ஸ்டாக என்னெல்லாம் பண்ணாங்க, எல்லாம் வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா? ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் என்னத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா பொலிட்டிக்கல் ப்ரோபகண்டாக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்ஃபியரன்ஸ் அப்படிங்கிறாங்க, எலெக்ஷன் இன்டர்ஃபியரன்ஸ். அது வாட்ஸ்அப் பண்ணக்கூடாதா? பண்ணலான்ற அவங்ககிட்ட இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணக்கூடாது. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். நம்ம ஊரில் இவ்வளோ நடந்துட்டு இருக்கும்போது நடுவில் ஒருத்தன் சம்மந்தமே இல்லாமல் நாங்கள் வாட்ஸ்அப் வந்து இந்தியா விட்டு கிளம்பிடுவோங்க அப்படின்னு மிரட்டுறான். அவன் யார் மிரட்டுறதுக்கு? சைனா சொன்னா சரிப்பா நீ கிளம்பு, நான் என்னோட ஓன் இதை பண்ணிக்கிறேன். எனக்கு இன்னொரு டவுட் என்ன இருந்ததுன்னா, இப்போ சிக்னல் இருக்கு, ஸ்லாக் இருக்கு, டீம்ஸ் இருக்கு, டெலிகிராம் இருக்கு, இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னும் போது அப்போ அவங்களாம் எப்படி சேஃபாக இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. வாட்ஸ்அப் கொஞ்சம் ரொம்ப பெருசு. ஆமாம், அது 400 மில்லியன் யூசர்ஸ் மேலே வந்து வாட்ஸ்அப்பில் ஆக்டிவேட்டாக இருக்காங்க. இந்தியா தான் பிக்கஸ்ட் மார்க்கெட். ஆமாம், அதில் அவன் 1 பில்லியன் ரெவன்யூ இந்தியாவிலேருந்து மட்டும். ஆமாம், 1 பில்லியன் ரெவன்யூ ஃப்ரம் இந்தியா. ஸோ ஒரு ஆக்டிவான மார்க்கெட் தான். அவன் சும்மா நான் விட்டு போகிறேன்லாம் அவன் சொல்லல, ஆக்சுவலாக வக்கீல் சொல்லியிருக்காரு. வம்பு இதுக்கு பேர். அதாவது அவன் இப்படி சொல்லி
ஒரு இஷ்யூவை கலப்பி நாம் இதை பற்றி பேசி இந்தியன் கவர்மெண்ட்டை வந்து ரொம்ப கேவலமானவங்க அப்படின்னு நம்ம சொல்ல வைக்கணுன்றதுக்காகவே கிரியேட் பண்ணதாக இருக்கலாம்ல. இந்த அறிவு கூடவா இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுக்கு இருக்காது? நம்மலாம் சாதாரண பாமர மக்களுங்க. ஆனால் அவங்கெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கானுங்க எப்படி இன்ஜினியர் பண்ணலாம் மற்ற ஊரோட எலெக்ஷன்ஸை, எப்படி தசை திருப்பலாம். பங்களாதேஷில் லேட்டஸ்ட் எலெக்ஷன் நமக்கு எப்படி தெரியும்? பங்களாதேஷில் லேட்டஸ்ட் எலெக்ஷன் நடந்தது, யாருக்காவது தெரியுமா? இதில் லேட்டஸ்ட் எலெக்ஷனில் யூஎஸ் இன்டர்ஃபியரன்ஸ்னு சொல்லிட்டு அங்கே எலெக்ஷன் இஷ்யூ, அங்கே யூஎஸ்ல எலெக்ஷன் இன்டர்ஃபியரன்ஸ் ரஷ்யா பண்ணுறான்னு போனதில் இஷ்யூ நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. யார் டிசைட் பண்றா குளோபல்? இதெல்லாம் பார்க்காம கண்ட மேனிக்கு உட்காந்து பிரைவசி கொடி பிடிக்கிறவன்லாம் முதல்ல போய் செக்யூரிட்டி பற்றி படிங்க. செக்யூரிட்டினா என்ன, எதுக்கு தேவை, யாருக்கு செக்யூரிட்டி கொடுப்பாங்க, ஆர்மிலாம் எதுக்கு இருக்குது, அதெல்லாம் ஏன் அவன் லூசு மாதிரி சியாச்சன் கிளேசியரில் -25 வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு முதல்ல கற்றுக்கங்க. வேணான்னா தூக்கிட்டு வந்துடுவோம் நம்ம. வேணாம்ப்பா நீ எதுக்குப்பா அங்கெல்லாம் நிற்கிற, விட்டுருவோம் நம்ம. பாகிஸ்தான் எடுத்துக்கோப்பா நீ காஷ்மீரை, சைனா நீ எடுத்துக்கோப்பா அருணாச்சல் பிரதேச, எதுக்கு பிரிட்டிஷ்காரன் நீ இப்படிவா கடல் வழியா அவன் மொத்த நாட்டையும் நான் எழுதி கொடுத்துட்றேன்ற மக்கள் தான் நம்ம. சரியா? அது வந்து போதாது அது நடந்ததெல்லாம். அதனால இது நிறுத்துறதுக்கு ஒரு இது போட்டால் இதுக்காக இன்ஸ்டா கொடியை தூக்கிட்டு வரானுங்க. இது கேட்டால் பாலிட்டிக்கல் பார்ட்டி எடுத்துகிட்டு வரீங்களேடா டே. பாலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் இது என்னடா சம்மந்தம்? என்ன சம்மந்தம் பாலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் இதுக்கும்? ஏன் ஃபேமிலிஸ் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நிறையா ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்கடா, கான்ஸ்டியூஷனில் நிறைய சேஞ்சஸும் பண்ணியிருப்பாங்கடா. அவங்க பண்ணிட்டு போனதுக்கப்புறமா அடுத்து வந்த பார்ட்டி உடனே அதை மாற்றினாங்களான்னு பார்த்தா எவ்வளோ பேர் மாற்றிருப்பாங்க? அப்படிலாம் மாற்றலாம் மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் மாற்றலையே. 77 எமர்ஜென்சி போது போட்ட அந்த கான்ஸ்டியூஷனில் அந்த ப்ரீஆம்பிள் மாற்றினது எவன் கை வச்சான் வந்து? அதனால் இன்னை வரைக்கும் பார்த்தோன்னா அது இப்போது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்சுவலாக தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி உள்ளே வருதுன்னா அவங்களுக்கு ஃபேவராக ஒரு சில விஷயங்கள் அவங்க பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்னா அடுத்து வரவனுக்கும் அது ஃபேவரபுளாக தான் இருக்கும். ஆமாம், ஒரு பொலிட்டீஷியனுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஆமாம், இல்லாட்டி ஏன் வந்து அடுத்து வரவன் அதை மாற்றாமல் இருக்கான் இன்னும் வரைக்கும். ஸோ மேக்ஸிமம் இப்படி தாங்க இருக்குது. அதாவது சிஸ்டம் ஒழிக அப்படின்னு சொல்கிறது வந்து ஒழிக அப்படின்றது இல்லை, சிஸ்டம் மாறணும். ஓகேவா? சிஸ்டம் ஒழிக அப்படின்னா பஸ் ஓடாது, ட்ரெயின் ஓடாது, ஃப்ளைட்டு ஓடாது, எதுவும் ஓடாது. வாங்க பேக் டு பிரிமிட்டிவ் போகலாம். டெக்னாலஜிலாம் தூக்கி போடுங்க. இப்போ ஃபோன்லாம் வேணாம், நம்ம வாங்க நேரில் பேசிப்போம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நானும் கத்தி வச்சிருப்பேன், நீங்களும் கத்தி வச்சுக்கலாம். நீ பேசினா உன்னை குத்திடுவேன், போலீஸ்லாம் கிடையாது, நானே உன்னை எங்கேயாவது பஸ்ட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு காலத்தில் நடந்தது சொல்கிறேன். இந்த கவுபாய் படம்லாம் பார்க்குற மாதிரியே இருக்குது. வைல்டு வெஸ்ட் கரெக்ட். ஆமாம், அங்கெல்லாம் லா கிடையாது, லாலெஸ்ஸாக இருந்துச்சு. அங்கே சுற்றிக்கிட்டு இருப்பான். நம்ம ஊரில் என்ன நடந்துச்சுன்னா ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல மட்டும் பார்த்தோன்னா ஷெரீஃப் மார்ஷல்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது நம்ம ஊரில் ஒரு சீன் ஒன்று நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த சீனை வந்து கேட்டு எல்லாரும் யோசிச்சு பாருங்க. என்ன சீன்னா உனக்கும் நான் சொன்னதில்லை. நம்ம ஊரில் ஆலமரம்னு ஒன்று இருக்குது. இந்த ஆலமரத்தை பற்றி நான் என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும் போது ஷாக்கிங்கான ஒரு ஃபேக்ட். ஆலமரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு வெளியே ஆலமரத்தை வேணும்ட்டே சீட் பண்ணி வளர்த்தவங்க உண்டு இந்தியாவில். அது ஊருக்கு வெளியே வளரும். அப்போது அதில் நிழல் இருக்கும் நிறைய. ஏன்னா அது வந்து அப்படி பறந்து விரிஞ்சு வரும் அந்த மரம். அந்த நிழல் கீழே இந்தியாவில் முதல் தடவையாக மால்ஸ் அளவுக்கு மல்டிபிள் ஷாப்ஸை வச்சு ஷாப் ஓனர்ஸ் ட்ரேடர்ஸ்லாம் அங்கே வந்து ட்ரேட் பண்ணிட்டு போவாங்க. இப்போ ஏன் அது நடக்கிறது இல்லைன்றதுக்கு காரணம் சொல்கிறாங்க. பிரிட்டிஷ்காரன் வரும்போது இது யாரும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஆலமரத்தில் அந்த ட்ரேடர்ஸ் எல்லாம் கொன்று அந்த தொங்கிட்டு இருக்குல்ல விழுது, அதில் வந்து கயித்தை கட்டி அவனை ஹேங் பண்ண விட்டுருக்காங்க. சரியா? இது வேணுமா வேணாமா அப்படிங்கிறது உங்கள் மனசாட்சி தான் டிசைட் பண்ணணும். இந்த மாதிரி மறுபடியும் நம்ம போனோமா இல்லாட்டி ஆலமரத்தில் பிஸ்னஸ் நம்ம நடத்தணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ எப்படி இருந்திருக்கும்னா ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அதுக்கான புரிதல் இருந்து அவங்களுக்கும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் கனெக்ட் ஆகி அவங்களுக்கு புரிஞ்சிடும். நிறையா சின்ன பசங்க இருப்பாங்களா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியல. மேபி பண்ணலான்னா அவங்களோட பேரண்ட்கிட்டையோ இல்லாட்டி வீட்லேயோ எல்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கூட நீங்கள் அந்த டாப்பிக்கை அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு தெரியும். பேசிக்கலி இந்த கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இதை லாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிருவோம். கான்டெக்ஸ்ட் அப்படின்னு, கான்டெக்ஸ்ட்னா என்னது அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு அது ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். அது அந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி பல விஷயம் இருக்குது. ஒரு வார்த்தைக்கு பின்னாடி பல விஷயம் இருக்குது. அது எப்படி அந்த வார்த்தை உருவாச்சுன்றதுலேருந்து அவ்வளோ விஷயம் இருக்குது. அதை உட்காந்து எல்லாரையும் படிக்கலாம் சொல்ல நம்ம போய் படிக்கவும் முடியாது. அதை டைம்லாம் இல்லை. நமக்கு இன்ஸ்டாகிராம் ரீல் பார்க்கறதுக்கே டைம் சரியாக போயிடும். அதுவும் மெட்டாக்காரன் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். யூடியூப்லேயும் ஷார்ட்ஸ் பார்க்கறதுக்கே டைம் போயிடுது. ஆமாம், அப்படியே டைம் போயிடுது. ஒரு வேலை இருக்குது, ஓகே ஃபைன், வேலையிலேயும் டைம் போயிடுது. அதெல்லாம் போய் படிக்கலாம் வேணாம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சால் போதுமே.
இப்போ ஒருத்தன் இப்படி ஒன்று சொல்கிறான், வாட்ஸ்அப்காரன் வந்து நான் கண்ட்ரியை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி பல பரிமாணங்களில் ஸ்டோரிஸ் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும்ல. டிக்கெட் எல்லாம் கிழிச்சு சில்லறை எல்லாம் சதற விட்டோண்டா தனி ஒருவன் படத்துக்கு. அதில் இருக்க கான்செப்ட் ஆனால் எல்லாருமே ரியலைஸ் பண்ணலை, மறந்துட்டாங்கன்னு வருத்தப்படுறேன். இரும்பு திரைன்னு ஒரு படம் பார்த்தேன்னா சூப்பராக இருந்தது. அது கூட அதுலேயும் இதே மாதிரி கான்செப்ட் தான் நிறையா இருக்கும். எப்படி எனக்கு இந்த தனி ஒருவனில் பிடிச்ச கான்செப்ட் என்னன்னா, நிறைய பேர் அதை ரியலைஸ் பண்ணி அந்த நேரம் விசில் அடித்து கை தட்டியிருப்பாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்க நியூஸுக்கும் நடுவில் இருக்கிற நியூஸுக்கும் ரிலவன்ஸ் இருக்கும், ஃப்ரண்ட்டில் பெருசாக ஒன்று இருக்கும், பின்னாடி வந்து யாரும் பார்க்காத அளவுக்கு குட்டியாக ஒன்று இருக்கும், ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணுங்கலாம் அதில் இருக்கும். ஆக்சுவலாக யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்போ பார்த்தோன்னா உனக்கு எடிட்டோரியல் படிக்க சொல்லியே நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா எடிட்டோரியல் வந்து ரொம்ப பெரிய ஏரியாவாக இருக்கும், பட் அதை புரிஞ்சிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நல்ல கவனமாக உட்காந்து படித்தா தான் அந்த கான்செப்ட் என்னென்னு புரியும். ஒரு தடவையும் ஒரு டாபிக் வரும். ஸோ அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லா பாஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ரிலவன்ஸான இன்ஃபர்மேஷன் பெருசாக இருக்கும். பட் அந்த லா ஏன் பாஸ் ஆகுதுங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா ஒரு 10 பேஜ் தள்ளி பின்னாடி குட்டியாகவும் இருக்கும். என்னன்னா எங்கேயோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அந்த பிரச்சனைக்கான ஃபிக்ஸ் தான் இது வந்திருக்கும். ஆமாம், அந்த பிரச்சனை ஆமாம் இப்படி தான் வருது பாலிசி, இப்படி தான் வருது பாலிசி. ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெல்லியில் ஒரு ரிப்பப்ளிக் டே போது ஒரு ரயட்ஸ். அப்போ வந்து இவனுங்க வந்து இந்தியா ஃப்ளாகை இறக்கிட்டு இவனுங்க வேற ஏதோ ஒரு கொடி ஏற்றுறானுங்க, ஓகேவா? அவனுங்க யாருன்னெலாம் சொல்லி அவனுக்கு ப்ரொமோஷன் பண்ண முடியாது. இது நடந்தது. இதுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிக்கிற கடமை நமக்கு இருக்கா இல்லையா, அதை மட்டும் சொல்லுங்க. நீ பாட்டுக்கு வீட்டில் உன்னோட கொடியை ஏற்றுவியா, அதை வந்து வேற எவனோ ஒருத்தன் வேற நாட்டிலேருந்து வந்து இறக்கிட்டு இது ஏன் இடம்னு சொல்லிட்டு கொடியை ஏற்றுவான். நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? ஃபேக்ட் தான். கொடிக்காத்த குமரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருப்பூரில் தான் இருந்தார் கொடிக்காத்த குமரன். அவரெல்லாம் இருந்த நாடு இதுங்க. உட்காந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றிலாம் படிச்சிங்கன்னா தெரியும் அவங்கெல்லாம் எதுக்காக போராடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி ஆனால் அவங்கள மக்கள் எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்றைக்கும் அவங்க துண்டாக தான் தெரிஞ்சாங்க. இவங்களுக்கு நாங்கள் இருக்கு பைய நம்ம போவோம், நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு போனவங்களாம் இருக்கு. இவன் பார் நம்ம குடும்பத்தை அழிக்கவே வந்துட்டான் இவன் அப்படின்னு பேசினவங்க தான் அதிகம். அது எப்பயுமே அப்படி. நம்ம ஃபேமிலியில் இப்படி ஒரு டிஸ்டர்ப்டு பர்சனாக நினைப்பாங்க. அதாவது உண்மைக்காக போராடும் போது என்ன பண்ணா தனி இன்னைக்கு எல்லாம் அப்படி தானடா தெரியுது. கடைசியில் அவங்களுக்காக தான் போராடிட்டு இருக்கான் அவன். அவங்க வெளியே போனால் செத்துருவாங்க அப்படின்னு அவனுக்கு தெரியுது. இப்படியே நிலைமை ஒர்ஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா நம்ம கையில் கண்ட்ரோல் போயிடும். கண்ட்ரோல் போயிருச்சு, அதாவது அப்போ வந்து ஸ்வராஜ்யா அப்படிங்கிற அந்த சுயராஜ்யம் இல்லை அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் இருக்காது. செக்யூரிட்டி கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா நம்ம ஃபேமிலியோட ஃப்யூச்சரை கேரண்டி பண்ண முடியாது. இந்த கான்செப்டுக்காக தாங்க இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம், வேறு எதுக்காகவும் கிடையாது. இதில் நீங்கள் பார்ட்டி கவர்மெண்ட்டெல்லாம் கொண்டு வரக்கூடாது. கவர்மெண்ட் பாலிசி போடுவான், எதுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் அப்போ வந்து பாலிசி போட்டே ஆகணும், வேறு வழி கிடையாது. உண்மைதான். அதுதான். இதை தாண்டி இன்னும் நிறைய பேசுறதுக்கு இருக்குது. இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசினா நம்ம பொலிட்டிக்கல் சேனல் மாதிரி மாறிடுவோம். அது எங்கள் ஐடியாவே கிடையாது. இது வந்து என்னென்னா திடீர்னு ஒரு அண்ட்ரஸ்ட் மாதிரி, எப்படி டெக்கில் கம்யூனிட்டியில் பெரிதும் யூஸ் பண்ணக்கூடிய டூல் அப்படின்னும் போது யூடியூப். இதில் நிறைய பேர் இதை பற்றி காமன் டைட்டில் போடும்போது எனக்கு பயமாக இருந்தது. எப்படின்னா ப்ரைவசி அட் ரிஸ்க்கு, கவர்மெண்ட் இஸ் ரெக்வஸ்டிங் வாட்ஸ்அப் டு ரிமூவ் என்கிரிப்ஷன். ஒன்று எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ரிமூவ் என்கிரிப்ஷன் எவனாக இருந்தாலும் பண்ண மாட்டானே, கொஞ்சமாவது படித்தவனாக இருந்தால் பண்ண மாட்டானே. அப்போ என்னென்னா அவங்களோட சஸ்பெக்ட் யாரோ அவனோட என்கிரிப்ஷன், அதாவது என்கிரிப்டட் மெசேஜை டீக்ரிப்ட் பண்ணி படிக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்குறாங்க. இப்படி எவ்வளோ பேர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது உட்காந்து கவர்மெண்ட் பர்மிஷன் ஒரு ப்ரைவேட் கம்பெனியை கேட்குற நிலைமை அவல நிலை இல்லை. இதை எவ்வளோ பேர் வந்து இப்படி ரிப்போர்ட் பண்ணாங்கிறது தான் எனக்கு வருது. அது ஒரு அவல நிலைன்றதுனால தான் அப்படி ரிப்போர்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் கிளிக்ஸ் வேணும், காசு வேணும், அவ்வளோதானே யூடியூபர்ஸ்க்கு. இது தெரியும்ல உங்களுக்கு, இது தெரியாமையா நாங்களும் யூடியூப்பில் இருக்கோம். இல்லை கிளிக்ஸு அது என்னை வந்து எஸ்ஆர்கே கேட்டு சிரிப்பான்டா. ஏன்னா அவனோட பாயிண்ட்லேருந்து அவன் சொல்லுவான், அவன் சின்ன பையன் தானே. அவன் என்ன சொல்லுவான்னா, அண்ணா என்னென்ன நீ ஓப்பனிங்லேயே ப்ரைஸையும் இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு அப்புறம் வீடியோ ஏன்னா பார்க்கணுன்னு கேட்பான். அது ப்ரோமோ கட் மாதிரி தான். சரியா? நான் என்ன சொல்லுவேன்னா, இல்லைடா இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறது என்ன, இந்த ப்ராடக்ட் வேஸ்ட்டுன்னு நான் சொல்ல போகிறேன். ஏன் வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சு நம்ம என்ன போயிட்டு அந்த கம்பெனிக்கு சப்போர்ட்டாக பண்ண போகிறோம். யாரை சொல்கிறேன்? வியூவர்ஸை. என்னெல்லாம் இந்த என்ன வேஸ்ட்டுன்னு சொல்கிறாருன்னு கண்டுபிடிச்சி நேராக போட்டு உன் ஹெட்செட்டில் இந்த இஷ்யூலாம் இருக்கான், இதை ஃபிக்ஸ் பண்ணுறியா அப்படின்னு நம்ம போய் கேட்க போகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா டைம் வேஸ்ட். யாருக்குன்னா நம்ம மக்களுக்கு. அப்போ என்ன இது ஆரம்பத்திலே நம்ம என்ன சொல்லிடுறோம்னா, 1000 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட்டு 1000 ரூபாய்க்கு தானே ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மேலே பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கும் மேலே பார்க்கணும்னு ஆசை இருந்ததுன்னா நான் எல்லா ப்ராடக்ட்டையும் பற்றி பார்ப்பேன் ப்ரோ, ஏன் இது ஒர்த் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க பார்க்கலாம். அது நம்மள மாதிரி ஆட்கள். ஸோ இதை எதுக்கு சொல்கிறேன்னா, மிஸ்லீடிங்காக சம்டைம்ஸ் எதுவும் நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு. அதேமாதிரி ரொம்ப ரெஸ்பான்சிபிளாகவும் நடந்துக்கணும் அப்படி சொல்கிறேன். கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. மைக் இப்போ வெப்பன். இந்த காலத்தில் வார் நடந்துகிட்டு இருக்கு. வாரில் நடந்துட்டு இருக்கும்போது கன்னை வச்சுட்டு கண்டமேனிக்கு யாரையோலாம் சுடக்கூடாது. ஓகேவா? நம்ம வருண் கிட்ட பேசும்போது ஒரு தடவை என்னாச்சுன்னா, வருண் கேட்டார், பீங்க நோக்கியா ஃபேன் வச்சுக்கேன், நான் வந்து கிட்டத்தட்ட ஃபேன் பாயாக பிஹேவ் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப ரேர்ரா. சரியா? ஃபேனாக பிஹேவ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது வருண் வந்து கேட்டார், என்னையா எப்படியா இருக்குது? வெரி ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பாஸ்.
கேமரா இஸ் நாட் அப் டு த மார்க், பேட்டரி லைஃப் இஸ் வெரி புவர், ஓவரால் 50K ப்ரைஸ் இஸ் பீங் ட்ராப்ட் இன்டு டிச் இந்த மாதிரி நான் அனுப்பிட்டேன். இதை நம்ம எப்படி அனுப்ப முடியும், இது ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் யா. எதுக்கு அப்படி சொல்கிறாருன்னா, இது இப்போ ஒரு ஓனர், ஒரு கிரியேட்டர் அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிக்கும். நமக்கு என்ன தோணுன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய உழைப்பு இருக்குது, அவங்க எல்லோரும் டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, மணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு மிஸ்டேக் இருக்குது, ஆனாலும் ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டை அப்போ எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்லலாம்னா, நாட் அப் டு த மார்க் சொல்லலாம், ஒஸ்ட்டுன்னு சொல்ல வேணாம், தே கேன் டூ பெட்டர் சொல்லலாம், யூ கேன் கான்சன்ட்ரேட் ஆன் கேமரா டு பிரிங் சம் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லலாம், கூட சொல்லலாம், ஜோக்காக சொல்லலாம். ஆமாம். ஸோ இல்லை, அப்போது எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக சில டேர்ம்ஸை வந்து கோட் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு பாரு. இது இத்தனைக்கும் எங்கே இவர் வந்து பப்ளிக் மீடியமில் கூட வரும்னு பேசலை. அவர் என்னன்னா கம்பெனிக்கு ஃபீட்பேக் அனுப்ப போகிறேங்கிறாரு. அவனை காரி கூட நீ துப்பலாம் அந்த இடத்துல, ஏன்னா அது அவனுக்கும் இவருக்கும் உள்ள பர்சனல் சேட் தான். ஆனாலும் வலிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த தாட் இருக்குது பார்த்தியா, அதை தான் இங்கே நான் மக்கள்கிட்ட எப்படின்னா மற்ற கிரியேட்டர்ஸ்ட்டு எதிர்பார்க்குறேன். கதறல்ஸ்னு வச்சிடலாமா இந்த பாட்காஸ்ட்டுக்கு பேர்? கதறல்ஸ் நல்லா இருக்கு, வைக்கலாமே. கதறோங்க, நாங்கள் லிட்ரலாக வந்து கதறோம். என்ன மேட்ரு அப்படின்னு அல்டிமேட்டாக பார்த்தா, இங்கே வாட்ஸ்ஆப்பை வச்சு சம்மந்தமே இல்லாமல் கண்டென்ட் வேணுன்றதுக்காக இப்போ நாங்களும் அதுக்கு ரெஸ்பாண்டு தான் பண்ணுறோம். நாங்களாம் உட்காந்து கிரியேட் பண்ணியிருப்போமான்னு கேட்டால் இது ஒரு இஷ்யூவே கிடையாது. கிரியேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது. இதுக்கு ஒரு வீடியோ போடணுன்ற அவசியமே கிடையாது. இல்லைடா, இன்னும் ஒரு இது கூட நான் கேட்பேன், ஜியோவோடது, அப்புறம் இன்னும் ஒரு சில அக்கௌண்ட்ஸ்லாம் கூட நான் பார்த்தேனே, மறந்துட்டேன். நிறைய பார்க்குறனால நமக்கு ஞாபகம் இல்லை. ஒரு சில கம்பெனிஸ் கிட்ட நம்ம மில்லியன் யூசர்ஸ் ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க எல்லாரோட டீட்டெயில்ஸும் லீக் ஆகி டார்க் வெப்பில் சேலுக்கு இருக்குன்னுலாம் நியூஸ் வரும். அன்றைக்கெலாம் யாராவது போய் சண்டை போட்டாங்களாடா ப்ரைவசி இஷ்யூக்கு? அவன் வந்து மந்த்லி ஏதாவது இன்கம் கொடுப்பானா இருக்கும்டா. இல்லை, எனக்கு இதெல்லாமோ அப்போ ஸ்ட்ரைக் ஆகும். ஏன்னா ஆகும்ல, இப்போது பர்சனல் இன்ஃபர்மேஷன் வரும்போது ஃபோன் நம்பரில் ஆரம்பிச்சு மெயில் ஐடி, அட்ரஸு. இப்போ ஒரு ஷாப்பிங் சைட் வச்சுக்க, ஃப்ளிப்கார்ட்னு வச்சுக்கேன், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்க நம்ம டேட்டா பேஸை வந்து அட்டை போட்டாங்கன்னா எந்த அளவுக்கு டீட்டெயில் கிடைக்கும்னு யோசிச்சு பாறேன். ஓகே, எனக்கு அவசரமாக ஒரு கால் வருதுங்க, நான் கிளம்புறேன். ஸோ அந்தளவுக்கு தான் இருக்குது நிலமை. சரி, நம்ம இதை தொடர்ந்து வந்து இன்னொரு பதிவில் வந்து நம்ம கன்வியூஸாக பேசலாம். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, உங்கள் எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ணணும்னு எங்களுக்கும் தோணுது. பட் இதுவே ரொம்ப லென்த்தியான ஒரு பாட்காஸ்ட் வீடியோ தான். ஆமாம், நீங்கள் லிசன் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு சில வியூஸ் இருக்கலாம், அதை மறக்காமல் நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கள் எல்லாருக்கும் புரியும். சரியா, நாங்களும் அதை படித்து புரிஞ்சுப்போம். நான் மேக்ஸிமம் எப்பயுமே கமெண்ட்ஸ் படிக்கிறாள்னு சண்டை போடுங்க, வாங்க சண்டை போடுவோம் வாங்க. ஆமாம், ஏன்னா அப்போ தான் புரிதல் வரும்டா. ஒரு ஹெல்த்தி டிபேட் வேணும், எப்பயுமே ஒரு ஹெல்த்தி டிபேட் வேணும். அப்போ தான் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். அதுவும் நம்ம மக்கள் வந்து கன்க்ளூஷனுக்கு வரணுங்கிறது எங்கள் ஆசை. சப்போஸ் நானே வந்து 1-2 இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது, ஏன்னா இப்போ நான் ரெஸ்பான்சிபிளான ஒரு பொசிஷனில் உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் போது, நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அதுவும் உங்கள் கமெண்ட்ஸ் வச்சு தான் நான் கண்டுபிடிப்பேன். சரியா, நான் வந்து அனலைஸ் பண்ணுவேன். போயிருக்கு அப்படின்னா இது பாட்காஸ்ட் தான். ஆமாம், கண்டிப்பாக. அதுவும் நம்ம நேரம் போனதே தெரியாத அளவுக்கு பேசியிருக்கோம்னா பாட்காஸ்ட் தான். நிறைய விஷயம் இருக்குது இதில், அதனால ஃபுல்லாக பாருங்க. ஆமாம், ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க. காரி துப்புனாலும் நாங்கள் ஓகே கதறல்ஸாக ஏற்றுக்கிறோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாதிருக்கோம். சிவபரணி, நன்றி, வணக்கம். இது பரத்வாஜ். பார்க்கலாம், பை.